சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகியிருக்க வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படத்தின் ரிலீஸ் வேலைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருது. லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. லைகா நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாகவே மாபெரும் வசூல் கொடுக்க முடியாமல் திணறி வருவதா சினிமா வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்கு. ஏற்கனவே பொன்னியின் செல்வன் 2 பாகங்கள் 2 படங்கள் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதா சொல்லப்படுது. இந்நிலையில் லைகா நிறுவனம் மகிழ்ச்சி அடையும் விதமா வேட்டைக்கான டிக்கெட் முன்பதிவு அமைஞ்சிருக்கான். அது குறித்து இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வேட்டையன் படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தின ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கியிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் இசையமைச்சிருக்கு. படத்துல இடம்பெற்றிருக்க மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பா மனசுலாயோ பாடல் ரசிகர்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதே போல ஹண்டர் வண்டர் பாடல் ரஜினியின் தீவிர ரசிகர்களின் ரிங்டோனா மாறி போச்சு. படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ராணா ரகுபதி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. அனிருத் தான் இசையமைக்கும் ஒரு படத்துக்கு முழுவதும் பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகளை முடிச்சிட்டு பின்னர் தான் படம் குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்காரு. இந்நிலையில் அவர் வேட்டையன் படம் குறித்து பதிவிட்டிருக்குது ரசிகர்களை உற்சாகமடைய செஞ்சிருக்கு. இந்நிலையில் இன்று முதல், அதாவது அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து படத்தின் டிக்கெட் புக்கிங் தொடங்கியிருக்கு. டிக்கெட் புக்கிங் தொடங்கியதால் ரசிகர்கள் வேகமாக டிக்கெட்டை புக் செய்தாங்க. இதனால் பல காட்சிகளுக்கான டிக்கெட்கள் முழுவதும் விற்று தீர்ந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸ் ஆகும் முதல் நாளுக்கான அனைத்து காட்சிகளும் புக் ஆகிடுச்சான். இந்த புக்கிங் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கு. சென்னையில் உள்ள பெரும்பாலான தியேட்டர்களில் முதல் நாள் காட்சிகள் புக் ஆகிடுச்சு. டி நகரில் இருக்கிற ஏஜிஎஸ் திரையரங்கில் மதியம் 12 மணிக்கு மேல் தொடங்கி இரவு 10:55 வரையிலான காட்சிகளுக்கான டிக்கெட்கள் ஒன்று கூட விடாமல் விற்று தீர்த்திருக்கான். அதே நேரத்தில் இந்த புக்கிங் அனைத்தும் 10ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு மேலான காட்சிகளுக்கு தான் தொடங்கப்பட்டிருக்கான். தமிழ்நாடு அரசு வேட்டையன் படத்துக்கு ரிலீஸுக்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி கொடுத்தா அதற்கு ஏற்றவாறு முதல் காட்சியை திட்டமிட்டு கொள்ளலாம் என திரையுலக உரிமையாளர்கள் முடிவு செய்து இவ்வாறு செய்திருப்பதா சொல்லப்படுது. வேட்டையன் படம் ப்ரீ புக்கிங்லே தமிழ்நாட்டில் வசூல் சாதனை படைக்கும் என்று சொல்லப்படுது. அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வசூல் சாதனையை படைச்சிருக்காரு. மேலும் இனி வரப்போகிற காலங்களில் சூப்பர் ஸ்டாரோடைய ஆட்டம் எப்படி இருக்கும், அவர் விஜய்க்கே டஃப் கொடுக்குற விதமாக தான் ஒரு காயும் நவுத்திட்டு வராரு. பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டாரோட அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வேட்டையன் படம் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெறுமா இல்லை தோல்வியை தழுவுமா, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.